Hi, this is Brinda. Welcome to my channel. Special Trade Paper 2 Social Science கான 10வது வகுப்பு இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி 9 வகுப்புகள் finish பண்ணியாச்சு. And அது மட்டும் இல்லாம 7 topic wise test finish பண்ணிருக்கோம். 2 weekly test finish பண்ணிருக்கோம். Test batchல join பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கக்கூடிய Telegram groupல join பண்ணுங்க. Telegram group descriptionல என்னோட GPay நம்பர் இருக்கும். அந்த GPay நம்பருக்கு 499 rupees pay பண்ணிட்டு payment screenshot எனக்கு send பண்ணுங்க. வெளியில அகாடமிலலாம் டெஸ்ட் பேட்சோட ரேட் ரொம்ப அதிகம். பட் நான் 499 rupees ஜஸ்ட் 499 rupeesக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இடைக்காலத்தில் வட இந்தியாவில் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா? டெல்லி சுல்தான்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டெல்லி சுல்தான்களில் முக்கியமாக துக்ளக் வம்சம் வரும்போது முகமது பின் துக்ளக் காலத்திலையும் துக்ளக் வம்சத்துலேயும் நிறைய ஆளுநர்கள் அங்கங்கே என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டு தனித்தனியாக தங்களை சுதந்திர சுல்தான்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த டெல்லி சுல்தான்கள்லேருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டு இவங்க தனியாக ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அந்த கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புகளில் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குதானே? துக்ளக் வம்சம் ஆட்சியில் இருக்கும்போது தென்னிந்தியாவில் ஒரு அரசாங்கம் உருவாகுது, ஒரு டைனாஸ்டி உருவாகுது. அதுக்கு நேம் என்னன்னா விஜயநகர் வம்சம் உருவாகுது. ஏன் இது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட படை தளபதிகள் துக்ளக் ஆட்சியில் இருக்கும்போது முகமது பின் துக்ளக் அவங்களோட படை தளபதிகள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வம்சம் விஜயநகர் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஜயநகர் வம்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்மொழியான ஒரு ஸ்டோரி ஒரு இருக்குது. அது எக்ஸாக்டாக கரெக்டான்றது தெரில, பட் ஒரு வாய்மொழி வரலாறு தான் அது. என்ன அப்படின்னா சிருங்கேரியில் இருக்கக்கூடிய வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு முனிவர், ஒரு ஹிந்து முனிவர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த துக்ளக் ஆட்சியிலிருந்து இஸ்லாமியர்களோட இன்னல்கள்லேருந்து மக்களை நம்ம காப்பாற்றணும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹரிஹரர்ட்டையும் புக்கர்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் இன்னொரு வம்சத்தை ஆரம்பிங்க, இன்னொரு டைனாஸ்டி ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி இவர் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது இஸ்லாமியர்கள்ட்டேருந்து இந்துக்களை நம்மளோட மக்களை இந்திய மக்களை பாதுகாக்கணும், அதுக்காக நீங்கள் போராடுங்க, நீங்கள் ஒரு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு வாய்மொழி வழக்கு இருக்குது. அதனால தான் இந்த வம்சத்துக்கு பேரும் விஜயநகர். அவர் பேர், அந்த முனிவர் பேர் என்ன அப்படின்னா வித்யாரண்யர். அவரோட பேரில் தான் வித்யா நகர்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விஜயநகர்னு அது பின்னாட்களில் மாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு வாய்மொழி வரலாறு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் அதை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது ஹரிஹரர் புக்கர். இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விஜயநகர் வம்சத்தை ஃபவுண்ட் பண்ணாங்க. துக்ளக் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க படை தளபதிகளாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாட்களில் ஒரு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா தென்னிந்தியாவில். நான் கை வச்சு மறைச்சிருக்கேன் இல்லையா, இது இவங்களோட ஆட்சி செய்த பகுதிகள். யார்? விஜயநகர் ஆட்சி செய்த பகுதிகள். இதுக்கு மேலே இருக்கக்கூடியது இங்கே பாமுனி சுல்தான்கள் ஆட்சி செய்வாங்க. நம்ம அடுத்த வகுப்பில் பாமுனி சுல்தான்கள் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? விஜயநகர் பற்றி பார்க்குறோம். இந்த விஜயநகருக்கு தமிழில் ஒரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா வெற்றியின் நகரம். விஜயநகர் அப்படின்னா தமிழில் என்ன மீனிங்னா வெற்றியின் நகரம் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஹரிஹரர் புக்கர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விஜயநகரில் என்ன இருக்குன்னா ஒரு 4 வம்சங்கள் இருக்குது. ஓகேவா? டெல்லி சுல்தான்களில் என்ன இருக்கும்? எத்தனை வம்சங்கள் இருக்கும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க யோசித்து திரும்ப போய் படிச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா இது சிம்பிளான ஒரு கொஷின். டெல்லி சுல்தான்கள் எத்தனை வம்சம் இருந்தது அப்படின்றது சிம்பிளான கொஷின். அண்ட் அந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கான்றதை ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். வேணால் ஸ்டார்ட் பண்ணி நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம்னு ஆரம்பிக்கும். அந்த ஆர்டரும் ஞாபகம் இருக்கான்றதை ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். அந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும். ஓகே, இப்போ வகுப்பு கிளாஸை கவனிங்க. சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரபீடு வம்சம். ஸோ விஜயநகர வம்சங்களில் விஜயநகர அந்த டைனாஸ்டி அந்த பேரரசில் இத்தனை வம்சங்கள் இருக்குது. இந்த வம்சங்களையும் இந்த சைடு எதனா ஒரு முக்கியமான ஆட்சியாளர்கள் பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடங்களை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, பொறுத்துக கேட்பாங்க. ஸோ சங்கம வம்சம் 1336 to 1485 வரைக்கும், சாலுவ வம்சம் 1485 to 1505, ரொம்ப குறுகிய காலம்தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க சாலுவ வம்சம். அடுத்து துளுவ வம்சம்
1505 to 1570, ஆரவீடு 1570 to 1646. இந்த சங்கம வம்சத்தில் தான் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் புக்கர் வருவாங்க. முதலாம் புக்கரோட பையன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பனா. நம்ம நேற்றைய வகுப்புலே பார்த்துருப்போம். குமார கம்பனாவோட மனைவி கங்காதேவி தானே? ஆமாம், கங்காதேவி. அவங்க ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க, மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க. இது நேற்று வகுப்புலேயும் பார்த்தோம். நான் இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன். முதலாம் புக்கரோட பையன் யார்? இந்த குமார கம்பனா. அந்த குமார கம்பனா அவரும் இது சங்கம வம்சத்தில் தான் வருவார். ஓகேவா? நான் இப்போது சங்கம வம்சத்தை பற்றி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சங்கம வம்சத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது முதலாம் புக்கரோட பையன் தான் யாருன்னா இந்த குமார கம்பனா. அவங்களோட மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, மதுரா விஜயம் அப்படின்னு. அந்த மதுரா விஜயம் எதை பற்றின இருக்கும்? அந்த புக்கு எதை பற்றின புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார கம்பனாவுக்கு கனவுல திடீர்னு மதுரையில் சுல்தான்களோட ஆட்சியால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய இன்னல்கள் அனுபவிக்கிறாங்க, நீ போய் என்ன பண்ணுறன்னா அவங்கள காப்பாற்று அப்படின்ற மாதிரி கனவுல ஏதோ சாமி சொன்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார கம்பனா மறுநாளே குதிரையில் வேகமாக போயிட்டு, அதாவது மதுரையை போயிட்டு அங்கே போர் தொடுத்து அந்த சுல்தான்களோட ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். மதுரையில் சுல்தான்களின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னு கேட்டால் யாரை சூஸ் பண்ணணும்? குமார கம்பனாவை தான் சூஸ் பண்ணணும். மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் யார்? போன வகுப்பில் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வகுப்பில் சொல்லியிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 2வது கேள்வி இப்போ கேட்டிருக்கேன். மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அங்கே ஆரம்பித்தாங்க? அண்ட் எந்த வருஷம் அவங்க சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க? முகமது பின் துக்லக்கோட காலத்தில் அவங்க சுதந்திரத்தையும் அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அது எந்த வருஷம்? 3வது கேள்வி கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்கு வரலாம். அந்த மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி முற்றுப்புள்ளி வைத்தார் இல்லையா குமார கம்பனா, அந்த ஸ்டோரி தான் என்னென்னா மதுரா விஜயம் அப்படின்ற புக்காக கங்காதேவி எழுதுகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சங்கம வம்சத்தில் இரண்டாம் ஹரிஹரர் என்ன பண்ணுவார்னா பெல்காம், கோவா இருக்கு பாருங்கள், இது பெல்காம், கோவா, இது 2த்தையும் கேப்சர் பண்ணுவார், கைப்பற்றுவார். முதலாம் தேவராயர் கஜபதி அரசர்களை தோற்கடிப்பார் போரில். கஜபதி அரசர்கள்னால் இந்த ஒடிசா பகுதி இருக்கு இல்லையா, அவங்கள போர்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா தோற்கடிச்சிருக்காரு முதலாம் தேவராயர். இதுக்கு அடுத்தது வரக்கூடிய அரசர் தான் சங்கம வம்சத்தில் ரொம்ப முக்கியமான அரசர். கேள்விகள் எப்படி கேட்பாங்க? சங்கம வம்சத்தோட சிறந்த அரசர் யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வரும். யாருன்னா 2ஆம் தேவராயர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, 2ஆம் தேவராயர். ஓகேவா? இந்த 2ஆம் தேவராயர் என்ன பண்ணுறாருன்னா புதுசாக ஒரு மெத்தடை கொண்டுட்டு வராரு. என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாமிய வீரர்களை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த இவங்களோட படைகளில் சேர்க்குறாங்க, இஸ்லாமிய வீரர்களையும் சேர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்காது அப்போ இருந்த டைமில். போர் தந்திரங்கள், அதாவது நம்ம வேறு மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அவங்களுக்கு டெல்லி சுல்தான்கள் அப்போ இருந்தாங்களே, அந்த டெல்லி சுல்தானியர்களுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் புது டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த நவீன போர் முறைகளெல்லாம் டீச் பண்ணுறதுக்காக, சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2ஆம் தேவராயர் இஸ்லாமிய வீரர்களை என்ன பண்ணுறாரு? அப்பாயிண்ட் பண்ணுறாரு, படைகளில் சேர்த்துக்கிறாரு. ஸோ இது இம்பார்ட்டண்ட். சங்கம வம்சத்தில் சிறந்த அரசர்னு கேட்டால் இவரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். 2ஆம் தேவராயர் தான் சங்கம வம்சத்தோட சிறந்த அரசர். இது வரைக்கும் புரியுது தானே? 2ஆம் தேவராயருக்கு பின்னாடி வரக்கூடிய அரசர்கள் அந்தளவு கொஞ்சம் திறமை மிக்க அரசர்களாக இருக்க மாட்டாங்க. சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்சராயர். 2ஆம் விருப்பாட்சராயர். இந்த விருப்பாட்சராயரை ஒருத்தர் கொலை செஞ்சுருவார். எதுக்கு அப்படின்னா அந்த அரச பதவிக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சுருவார். டெல்லி சுல்தான்கள்லையும் பார்த்தோம்ல, டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பாவை இல்லை மாமனாரை அவங்கள கொலை செஞ்சுட்டு அரியணைக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சுட்டு அவங்க அரியணை ஏறுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. என்ன அப்படின்னா 2ஆம் விருப்பாட்சராயரை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொலை செஞ்சுட்டு இந்த சாலுவ நரசிம்மர் இவரோட படைத்தளபதியாக இருந்த ஒரு ஆள் தான்
அரியணைக்கு ஆசைப்பட்டு 2ஆம் விருப்பாட்சராயரை கொலை செஞ்சுட்டு சாளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்த வம்சம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சாளுவ வம்சம். பட் இவர் வந்தாலுமே இவரோட இந்த வம்சமும் முடிவடைஞ்சிருது. சாளுவ நரசிம்மரோட இந்த வம்சம் முடிவடைஞ்சிருது. இதில் முக்கியமான ஆட்சியாளர்கள் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இப்போது 7th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இதை வேற சொல்ல மறந்துட்டேன். 7th ஸ்டாண்டர்டில் விஜயநகர் பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 11th இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஐ திங்க் 12th எத்திக்ஸ்ன்ற ஒரு புக்கில், எத்திக்ஸ் அறவியல்னு நினைக்கிறேன், அந்த புக்கில் என்ன இருக்குன்னா விஜயநகர் பற்றி கொஞ்சம் இருக்கும். நம்ம அதை இன்னொரு பார்ட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்ட் 1 வீடியோ 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாளுவ வம்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுவும் என்ன ஆகிடுச்சு, முடிவு பெற்றது. நெக்ஸ்ட்டு நரசநாயக்கர் அப்படின்ற ஒரு படை தளபதி என்ன பண்ணுறாருன்னா துளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 3வது வம்சத்துக்கு இப்போ வந்துட்டோம். யார்? நரசநாயக்கர் அப்படின்றவர் எந்த வம்சம் ஸ்டார்ட் பண்ணுறாரு? துளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. துளுவ வம்சத்தில் ரொம்ப முக்கியமான அரசர், சங்கம வம்சத்தில் முக்கியமான அரசர் யார்? 2ஆம் தேவராயர். அதே மாதிரி இந்த துளுவ வம்சத்தில் ஒரு முக்கியமான ஆட்சியாளர், சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அந்த கிருஷ்ணதேவராயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணதேவராயரை பற்றி கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தெளிவாக பாருங்கள். புரியலை அப்படின்னா, என் டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. துளுவ வம்சத்தில் சிறந்த ஆட்சியாளரான கிருஷ்ணதேவராயரை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாருன்னா குல்பர்கா அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணுவார். அடுத்தது துங்கபத்ரா மேப்பில் இங்கே இருக்கு இல்லையா, இது கிருஷ்ணா நதி, இதுக்கு கீழே இருக்கிறது துங்கபத்ரா. ஓகேவா? இந்த துங்கபத்ரா இந்த பகுதிகள் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசர்கள், அதாவது ஆளுநர்கள்லாம் ரூல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கிளர்ச்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கிளர்ச்சிகள் அதை சுதந்திரமாக ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அடக்குறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது ஷா யார் அப்படின்னா பாமனி கிங்டமோட ஒரு அரசர் தான் வந்து முகமது ஷா. அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரையே வந்து சிறையில் வச்சுட்டு இன்னொரு ஆள் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து சிறையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கிருஷ்ணதேவராயா. அடுத்து கஜபதி அரசர், இது வந்து முக்கியம் பாருங்கள். கஜபதி அரசர் அவர் கஜபதி அரசர் எங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னா இங்கே ஒடிசாவில் கஜபதி அரசர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். கஜபதி அரசர்னால் அந்த அரசரோட பேர் கிடையாது, அந்த வம்சத்துக்கு பேர். ஓகேவா? அந்த அரசர் பேர் என்னென்னா பிரதாபருத்ரன். அவர் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. கிருஷ்ணதேவராயப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரதாபருத்ரனை அட்டாக் பண்ணி ஒரு சில பகுதிகளை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறமா பிரதாபருத்ரன் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், இந்த பகுதிகள் நமக்கு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மேரேஜ் அலைன்ஸ் வந்து பேசுகிறாரு. அவருக்கு ஓகேவா அப்படின்னு, கிருஷ்ணதேவராயருக்கும் ஓகேவான்னு மேரேஜ் அலைன்ஸ். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ ஒரு பொண்ணை வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. கிருஷ்ணதேவராயருக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இவர் கேப்சர் பண்ண பகுதிகளெல்லாம் பிரதாபருத்ரன்ட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவார். அவர் என்னன்னா அவரோட மகள் பிரதாபருத்ரன் அவரோட மகளை கிருஷ்ணதேவராயருக்கு மேரேஜ் பண்ணி வைப்பார். இது நிறைய கிங்டமில் நடக்கும். நிறைய கிங்டமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய்ட்டு ஒரு கிங்டம் போய்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அரசரோ இல்லை அந்த பேரரசர் இன்னொரு பகுதியை போய் கேப்சர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மகள்களை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. வேறு யாருக்கிட்ட இருந்தும் வந்து பாதிப்பு ஏற்படாது, வேறு யாரும் இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது, நிறைய இதுலேருந்து இன்னல்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த பேரரசர்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது நிறைய வந்து வரலாற்றில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ரிட்டர்ன் நடந்துக்கிட்டே தான், ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது நிறைய ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் வெட்டி நீர்ப்பாசனத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, விவசாயத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹம்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகராவோட கேபிட்டல் சிட்டி ஹம்பி. அந்த ஹம்பி எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது, துங்கபத்ரா ஆறுக்கு பக்கத்தில் ஹம்பி அப்படின்ற பிளேஸ் தான் விஜயநகராவோட கேபிட்டல் சிட்டி. அந்த கேபிட்டல் சிட்டியில் ஒரு சில கோவில்களை கட்டுறாரு கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணசுவாமி கோயில், அசரா ராமசுவாமி கோயில், விட்டலாசுவாமி கோயில் அப்படின்ற இந்த கோவில்களை யார் கட்டுறாங்க? கிருஷ்ணதேவராயர் கட்டுறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் கொஞ்சம் சீர் செய்கிறாரு. அதாவது சீர் செய்கிறதுனா சரி பண்ணுறது, பழுது பார்க்குறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாமும் பண்ணிகிட்ருக்காங்க. கோவிலை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்புறது முக்கியமான ஒரு விஷயம். கோவில்களுக்கு முன்னாடி ராயகோபுரம் எழுப்புறது, நுழைவாயில் வந்து கட்டுறாரு.
கோயிலுக்கு முன்னாடி நுழைவாயில் வந்து கட்டுறாரு. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், கோபுரம்னு சொல்லுவோம், இல்லைனா ராஜகோபுரம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ராயகோபுரம். ஏன் ராயகோபுரம்னு சொல்கிறாங்கன்னா இவரோட பேரில் தான் சொல்கிறாங்க, கிருஷ்ணதேவராயர். ராயர் கோபுரம் அது வந்து, ஓகேவா, ராஜகோபுரம் இல்லை, ராயகோபுரம். அது இவரோட பேரில் தான் அது அழைக்கப்படுது. ஏன்னா அந்த மெத்தட் வந்து இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு. கோயில்களுக்கு முன்னாடி நுழைவாயில் கட்டுறது, பெரிய பெரிய ராயகோபுரங்கள் கட்டுறது இவரோட பேரில் தான் அழைக்கப்படுது. அது இவர் தான் அறிமுகப்படுத்தி ஆரம்பித்து வைக்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர்களோடையும் அரேபியர்களோட ஈரானியர்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அங்கேருந்து நிறைய குதிரைகள் இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தார். யாருக்கிட்டே இருந்து, அரேபியர்கள்ட்ட இருந்தும் ஈரானியர்கள்ட்ட இருந்தும் நிறைய குதிரைகள் இங்கே எக்கச்சக்கமாக இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒன்று சொல்லியிருப்பேன், எந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் விஜயநகர அரசர்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆளுநர் பேர் சொல்லியிருப்பேன். அது யார் யோசிங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் ரொம்ப 2-3 வாரங்களுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ இல்லையா, ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். யோசிங்க, எந்த ஆளுநர் ஹெல்ப் பண்ணுவார், எந்த ஆளுநர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் விஜயநகர அரசர்கள் கூட? யோசிச்சு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கிருஷ்ணதேவராயரோட அவையில் அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்ற ஒரு 8 அமைச்சர்கள், அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னா 8 அமைச்சர்கள் வந்து அவரோட அவையில் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லசானி பெத்தன்னா தெனாலி ராமகிருஷ்ணன். தெனாலி ராமகிருஷ்ணன்ற பேர் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இவங்க 2 பேரும் முக்கியமான ஒரு அமைச்சர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்டோரி வந்து படிச்சிருப்போம், தெனாலிராமன் கதை அப்படின்னு. டிவிலலாமும் சிலதெல்லாம் பார்த்துருப்போம், பொம்மை படமும் சின்ன சின்ன ஸ்டோரி புக் படிச்சிருப்போம் இல்லையா. அதே தெனாலிராமன் தான். அந்த தெனாலிராமன் தான் கிருஷ்ணதேவராயரோட அவையில் வந்து இருந்தார். கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து வந்து ஆட்சியாளர்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. யார் அடுத்தது வராங்க அப்படின்னா சதாசிவராயர் வராரு. ஸோ 2 ஆட்சியாளர்கள் அவருக்கு அப்புறமா வருவாங்க. கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து ஒரு 2-3 பேர் வருவாங்க. அவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்க ஆட்சியில் எதுவும் புதுசாக அப்படிலாம் எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலை. சதாசிவராயர் வந்து என்ன பண்ணுவார்னா அதுக்கு அடுத்து வந்து ஆட்சியாளர். சதாசிவராயர் ஒரு சின்ன பையனாக இருப்பார், ஒரு பகுதியை ஆட்சி செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டார், சின்ன பையனாக இருந்திருப்பார். ஸோ அதனால் அவரோட தலைமையில், அதாவது அவர் அடுத்த அரசர், அவருக்கு வந்து ஒரு வயது வந்ததுக்கப்புறமா, ஆட்சி செய்கிற அளவுக்கு வயது வந்ததுக்கப்புறமா அவர் ஆட்சி செய்வார். அவருக்கு சார்பாக அந்த வயசு வர வரைக்கும் அவருக்கு சார்பாக யார் ஆட்சி செஞ்சிட்ருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமராயர் ஆட்சி செஞ்சிட்ருப்பார். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பகர ஆளுநர் அப்படின்ற ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு முறை இந்த விஜயநகரோட வம்சத்தில் இருந்திருக்கு. விஜயநகர டைனாஸ்டியில் ஒரு முறை இருந்திருக்கு. என்னென்னா பகர ஆளுநர், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு முறை. பகர ஆளுநர்னா யாருன்னா அரசருக்கு பதிலாக இவங்க ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா அரசர் வந்து சின்ன பையனாக இருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு அந்த ஆட்சி செய்கிற வயது வர வரைக்கும் யார் ஆட்சி செய்வா, இந்த ராமராயர் ஆட்சி செய்வார். அவரோட போஸ்டிங்க்கு பேர் தான் இந்த பகர ஆளுநர் அப்படின்றது, ஓகேவா. ஸோ அவருக்கும் சுல்தான்கள் அப்படின்னா பாமணி சுல்தான்களுக்கும் இடையில என்ன நடக்கும் அப்படின்னா தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல ஒரு போர் நடக்கும். அது தலைக்கோட்டை போர்னாலும் அதே போர் தான் ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. 1565 வந்து நடக்கும் ராட்சச தங்கடி போர் ஆர் தலைக்கோட்டை போர் அப்படின்றது ஒரு முக்கியமான போர். விஜயநகர பேரரசு அழியறதுக்கு ஒரு முக்கியமான போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த போர் தான், தலைக்கோட்டை போர் தான். இதுக்கப்புறம் ரொம்ப வந்து பேரரசு சுருங்கிடும், அதுக்கடுத்து பின்னாட்களில் வீழ்ச்சி அடைஞ்சிடும். இந்த போர் விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைய ஒரு முக்கியமான காரணம். ராட்சச தங்கடி போர், தலைக்கோட்டை போர். இந்த போரில் ராமராயர் வந்து தோல்வியை தழுவுறது மட்டும் இல்லாமல் போர்லேயே கொலை செய்யப்பட்டுருவார் ராமராயர். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சுல்தான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி என்னது, கேபிட்டல் ஆஃப் விஜயநகர். அந்த ஹம்பியை ஃபுல்லாக கொள்ளையடிச்சிடுறது, கோயில்களை இடிக்கிறது, கோயிலில் உள்ள செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி ஹம்பியவே வந்து கொள்ளையடித்து ஒரு நிலைக்குள்ளேயே வச்சுட்டாங்க ஹம்பியை சுல்தான்கள். அந்த ஹம்பியை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்கு. ஹம்பி இருக்கு இல்லையா, அதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ராமராயர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, கொல்லவும் பட்டுட்டாரு. இந்த ராமராயரோட பிரதர் திருமலை தேவராயர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் இன்னொரு பகுதிக்கு தப்பி ஓடி பெனுகொண்டாவை தலைமையிடமாக வச்சு, ஃபஸ்ட்டு எது கேபிட்டல்னு சொன்னேன், ஹம்பி தான் கேபிட்டல். ஹம்பி எங்கே இருக்குது, ஹம்பி இங்கே இருக்குது, பெனுகொண்டா இங்கே இருக்குது. ஸோ அவர் தப்பி ஓடி என்ன பண்ணுவார் அப்படின்னா பெனுகொண்டாவை தலைநகரமாக வச்சுக்கிட்டு ஆரவிடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போது ஒரு வம்சத்தை ஆரம்பித்தது யார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. சங்கம வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யார்,
ஹரிஹரர் புக்கர் தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விஜயநகர வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது ஹரிஹரர் புக்கர் தான். அதுக்கடுத்தது சாளுவ வம்சம், சாளுவ நரசிம்மர். அதுக்கடுத்தது துளுவ வம்சம், நரசநாயக்கர். அதுக்கடுத்தது ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறது திருமலை தேவராயர். ஆரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, பெனுகொண்டாவை கேபிட்டலாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த யார் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அந்த வம்சம் வந்து ஆட்சியில் இருந்தது அப்படின்றது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் துளுவ வம்சத்தில் யார் சிறந்த ஆட்சியாளர், சங்கம வம்சத்தில் யார் சிறந்த ஆட்சியாளர் அப்படின்றது முக்கியம். சங்கம வம்சத்தில் 2ஆம் தேவராயர், துளுவ வம்சத்தில் கிருஷ்ணதேவராயர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயநகரோட நிர்வாகம் குறித்து பார்க்கலாம் வாங்க. நிர்வாகம், பொருளாதார நிலை குறித்து பார்க்கலாம். விஜயநகரர்களோட நிர்வாகம் எப்படின்றது பார்க்கலாம். இப்போ விஜயநகர் நிர்வாகம் அப்படின்றது ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மூத்த மகன் தான் வந்து அரியணை ஏறணும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராஜா இருந்தார்னா அவரோட மூத்த மகன் தான் என்ன பண்ணுவார், அரியணை ஏறுவார். அதுக்கு அடுத்தது பகர ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுற முறை இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க விஜயநகரர்கள். இதுவும் நான் சொல்லிட்டேன் பகர ஆளுநர்னா என்ன அப்படின்னு. ஸோ அந்த அரசராக வரக்கூடிய தகுதியுடைய அந்த ஆள் வந்து சின்ன பையனாக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் பகர ஆளுநர் என்ன பண்ணுவார், அவர் ஆட்சி செய்வார் அரசருக்கு பதிலாக. அந்த வயதை எட்டினதுக்கப்புறமா, ஆட்சி செய்கிற அளவுக்கு வயதை எட்டினதுக்கப்புறமா பகர ஆளுநர் ஆட்சி செய்ய மாட்டார், அந்த அரசர் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். இந்த பகர ஆளுநர் முறை விஜயநகரர்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், இது கொஷினில் கேட்பாங்க. இந்த ஆர்டரை வந்து அப்படியே கொடுத்து கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி, அதாவது ஆர்டரை மாற்றி கொடுத்து நம்ம நேராக வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு விஜயநகர் பேரரசு இருக்குது, அதாவது அவங்களோட ஆட்சி பகுதிகள் இருக்குது. அந்த ஆட்சி பகுதியை ரூல் பண்ணணுன்னா ஒரே அரசர் அப்படியே எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு எல்லா தவறுகளும் தெரியுமா, எல்லா பிரச்சனைகள் எங்கெங்கே இருக்குன்றது தெரியுமா, எல்லா இடங்கள்ல இருந்தும் டேக்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ண முடியுமா, நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. அதிகாரங்களை வந்து பிரித்து தனித்தனியாக வந்து ஆட்சி செய்யும்போது நம்மளால் ஈஸியாக ரூல் பண்ண முடியும். எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும், குறைகளை சரி செய்யவும் முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்சி பகுதியை பிரிக்கிறாங்க. மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம், மண்டலங்கள்னால் மாநிலங்கள், நாடுகள்னால் மாவட்டங்கள், ஸ்தலங்கள் அப்படின்னா வட்டங்கள், தாலுகா மாதிரி, கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிராமம். ஓகேவா. இந்த கிராமம் தான் இருக்கிறதுல மிக சிறிய அழகு. மிக சிறிய அழகு இது தானே, இது பெருசு, இதுவும் பெருசு, இது பெருசு, இருக்கிறதுல மிக சிறிய அழகு அது கிராமம் தான். ஓகேவா. ஸோ அவங்களோட நிர்வாக முறை இந்த மாதிரி தான் இருந்தது. மண்டலங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நாடுகள், ஸ்தலங்கள் இதெல்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு தனித்தனியாக ஆட்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கிராமத்தை யார் ரூல் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம தலைவர். அந்த கிராம தலைவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுடா. அதாவது கிராம தலைவரோட பேர் இல்லை, அந்த போஸ்டிங்க்கான பேர் வந்து கவுடா. கவுடானா கிராம தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. கிராம சபைகளும் நடந்துட்டு இருந்திருக்கு, கிராம சபை கூட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஆர்டரை வந்து மறந்துடாதீங்க. மண்டலம், நாடு, ஸ்தலம், கிராமம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பொருளாதார நிலை. விஜயநகர அரசோட பொருளாதார நிலை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க வந்து ஒரு ஆட்சியை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அங்கே வரக்கூடிய ட்ராவலர்ஸ் நம்ம விஜயநகர வம்சத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்றத போன வகுப்பில், லாஸ்ட் வகுப்பில் சொல்லியிருந்தேன். ஒரு 3 பேர் நேம் வந்து சொல்லியிருந்தேன். அது யார் யாருன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லாஸ்ட் வகுப்பில் தான் சொல்லியிருந்தேன், யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 3 பேர் இங்கே வருவாங்க, வேறு கண்ட்ரியிலேருந்து வந்திருப்பாங்க, விஜயநகர பேரரசுக்கு வருவாங்க, வருகை புரிந்திருப்பாங்க. இங்கே நடக்கக்கூடிய நிறைய தகவல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட குறிப்புகள்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அது யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வ செழிப்பு மிக்க அவ்வளோ சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க விஜயநகர மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வராகன் அப்படின்னா தங்க நாணயம். ஒரு இதுக்கும் அந்த நாணயங்களுக்கு பெயர் மாற்றம் ஏற்படும், மாற்றமாக தான் இருக்கும், வேறு பேராக தான் இருக்கும். இப்போ டெல்லி சுல்தான்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேர், டெல்லி சுல்தான்களோட காயின்ஸுக்கு பேர், வெள்ளி நாணயத்துக்கு ஜிட்டல், செப்பு நாணயத்துக்கு ஜிட்டல், வெள்ளிக்கு தங்கா அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இது வராகன் அப்படின்னா தங்க நாணயம். விஜயநகரோட ஆட்சி பகுதியில் வராகன் அப்படின்னா தங்க நாணயம். ஓகேவா.
போர்ச்சுகீசியர்களோட ஹெல்ப் மூலமாக நிறைய ஏரிகள் கட்டுறாங்க. ஏரிகள் வந்து சின்ன சின்ன பகுதிகளுக்கும் போய் சேரணும், ஏரியோட நீர் சின்ன சின்ன பகுதிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய கால்வாய்களையும் வந்து கட்டுறாங்க விஜயநகரா. யாரோட ஹெல்ப் மூலமாக? போர்ச்சுகீசியர்களோட ஹெல்ப் மூலமாக இவ்வளவும் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது கில்டுகள் அப்படின்னா நிறைய குடிசை தொழிலெலாம் இருக்கும்ல, கைவினை தொழில்கள் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுக்கான கில்டுகள் அப்படின்னா தொழில் அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். தொழில் அமைப்பு, அதாவது விஜயநகரா பீரியடில் இருந்த தொழில் அமைப்பின் பெயர் என்னன்னு கூட கேட்பாங்க. கில்டுகள் அப்படின்னா தொழில் அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு வணிகம். யார் யார் கூட எந்தெந்த நாடுகள் கூடலாம் வணிகமில், அதாவது ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, பாரசீகம், அரேபியா, ஈரான், இவங்க கூடலாம் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இலக்கிய பங்களிப்பு பார்க்கலாம். விஜயநகர பீரியடில் என்ன இலக்கியத்துக்கு பங்களித்தாங்க, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இவர் யார்? கிருஷ்ணதேவராயர். எந்த வம்சம்? துளுவ வம்சத்தோட மிகச்சிறந்த ஆட்சியாளர்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிருஷ்ணதேவராயர் 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து ஒரு காவியம், இந்த சைடு வந்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காவியம், இன்னொன்று நாடக நூல் வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த காவியம் என்னென்னா அமுக்த மால்யதா, தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். அமுக்த மால்யதானா என்ன மீனிங்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். அமுக்த மால்யதானா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். இதை செஞ்சோடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கணுமே, ஞாபகம் கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் பண்ணோடனே வந்திருக்கணுமே. யார்? ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க? அதாவது கோதை நாயகின்னு சொல்லுவாங்க, ஆண்டாள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பெருமாளுக்கு மாலை கொடுக்கறதுக்கு முன்னாடி பெருமாள் மேலே வந்து காதல் வயப்பட்டிருப்பாங்க. அந்த மாலையை அவங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் பெருமாளுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரி தான் அமுக்த மால்யதா கதை. அதை தெலுங்கில் கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்காரு. இது ஒரு காவிய கதை. ஓகேவா? ஸோ இது நாடகமா இல்லை காவியமா அப்படின்றதெல்லாமும் கேட்பாங்க. டீப்பாக கேட்கணுன்னா இந்த அளவுக்கும் கேட்பாங்க. இது காவியம், தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. இதோட மீனிங், அமுக்த மால்யாவோட மீனிங் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். அடுத்தது ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு, சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. இது ஒரு நாடக நூல். நெக்ஸ்ட்டு அஷ்டதிக்கஜங்கள், 8 அமைச்சர்களில் முக்கியமான ஒரு ஆள் தென்னாலி ராமகிருஷ்ணன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்னன்னா பாண்டுரங்க மகாத்தியம் அப்படின்ற ஒரு நூல் தெனாலியிலேருந்து எழுதியிருக்காரு. தெனாலி ராமகிருஷ்ணன், இல்லை வெறும் தெனாலி, 3 ஒரே ஆள் தான். விஜயநகர பீரியடில் கட்டடக்கலை எப்படி இருந்தது? முக்கியமான ஒரு விஷயம், கட்டடக்கலை. ஒரு டைனாஸ்டிக்கும் கட்டடக்கலை அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகும், வேரி ஆகும், நிறைய விஷயங்கள் வேரி ஆகும். இப்போ டெல்லி சுல்தான்கள் காலத்துலேயும் முகலாயர்கள் காலத்துலேயும் அவங்களோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூம்பு வடிவில் இருக்கிறது, குவிமாடம், ரொம்ப வளைவு. டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை, ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் பார்த்துருக்கீங்களே அந்த ஸ்டைலில் இருக்கும். அதுவே நம்ம கோவில்கள்லாம் அது வேறு ஸ்டைலில் இருக்குது. ஸோ இவங்க என்ன ஸ்டைல்லாம், அதாவது ஒரு கோவிலை பார்த்தா இல்லைன்னா யாழி அதிகமாக இருக்கும் இல்லையா, அது யாரோட காலங்களில் அப்படி கட்டுவாங்க. இன்னொன்று தூண்களில் விமனை போர்ட்ரே பண்ணுற மாதிரியான சிற்பங்கள் அதிகமாக யாரோட காலங்களில் கட்டுவாங்க அப்படின்றதுலாம் வரலாற்றாசிரியர்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக படித்த வரலாற்றாசிரியர்களுக்கு தெரியும். இப்போ விஜயநகர பீரியடில் கட்டட கலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தூண் வந்து கட்டுறது, பெரிய நிறைய தூண்கள் வந்து கட்டுறது. அதுக்கடுத்தது கோபுரங்கள் கட்டுறது, பெரிய கோபுரம், ராய கோபுரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கோபுரங்கள் கட்டுறது. கோவிலை சுற்றி பெரிய மதில் சுவர் வந்து எழுப்புறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தூண்கள்லாம் வந்து குதிரை அதிகமாக அவங்க யூஸ் பண்ண ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்களில் குதிரையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நிறைய சிற்பங்கள், ஏதாச்சும் வந்து சிற்ப செதுக்கல், ரொம்ப அழகான சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது மண்டபங்கள் கட்டுற முறை இந்த விஜயநகரா பீரியடோட, அதாவது விஜயநகரா ஆட்சியாளர்கள் ஃபாலோ பண்ண ஒரு முறை, கட்டடக்கலையில் அவங்க ஃபாலோ பண்ண முறை மண்டபங்கள். கோவிலில் எங்கேயாச்சும் தனியாக வந்து திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது கோவிலில், முக்கியமாக லைக் சாமியை ஊஞ்சல் ஆட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து சாமிக்கு வந்து அந்த திருக்கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சில கோவிலில் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். எனக்கு அந்தளவுக்கு தெரில, நான் அந்தளவுக்கு போனதெல்லாம் கிடையாது, கோவில் ரொம்ப போக மாட்டேன்.
அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாமியை வந்து தனியாக அந்த மண்டபங்களில் வச்சு ஊஞ்சல் ஆட்டுறது இல்லைனா வந்து திருக்கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் அந்த மண்டபங்களில் நடக்கும். மண்டபங்கள்னால் நீ கல்யாண மண்டபம் ரேஞ்சுக்கு போகாதீங்க, தனியாக எம்டியாக ஒரு அரங்கு இருக்கும், மண்டபம் இருக்கும், தூணாக இருக்கும். நீங்கள் சாதா நாளில் போனீங்கன்னா அது சும்மா வெட்டியாக இருக்கும், நம்ம காத்தாட உட்காந்துக்கலாம். அதே ஒரு ஃபங்க்ஷன் டைம் போனீங்கன்னா அங்கே தான் வந்து கூட்டமே இருக்கும், அங்கே சாமி அலங்காரம் பண்ணி ஏதாச்சும் வந்து நடத்திட்டு இருப்பாங்க, பாட்டு பாடுறது இல்லைன்னா பூஜை பண்ணுறது அது மாதிரி. ஸோ அதுக்காகவே கட்டப்பட்டது தான் மண்டபங்கள். யாரோட பீரியடில்? விஜயநகர பீரியடில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிளாஸ் இதோட ஓவர். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலை அப்படின்றத தெளிவாக தமிழ்லேயே வேணாலும் கேளுங்க, இங்கிலீஷில் தங்கிலீஷ்லலாம் டைப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, தெளிவாக தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தாச்சு, புரிஞ்சிருக்கும், ஹிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, அது மட்டும் போதுமா? குவாலிஃபைடு மார்க் எடுக்கிறதுக்கு படிக்கிறது, ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது மட்டும் போதுமானா? கண்டிப்பாக போதாது. கொஷின் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். கொஷின் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு குவாலிஃபைடு மார்க் எடுக்க முடியும். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணணும்? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும். டெஸ்ட் பேட்சா? வெளிலலாம் 3000 வாங்குறாங்களே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வாயை புழக்காதீங்க. 499 rupees, வெறும் ஜஸ்ட் 499 rupeesக்கு நான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜூலை மந்த்து, அதாவது என் எக்ஸாம் வரைக்கும் அவைலபிள் இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு தனியாக சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி நாங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு 7 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், 2 வீக்லி டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இன்னும் 8வது டெஸ்ட் வேறு பெண்டிங் இருக்குது, நான் இன்னும் அப்லோட் பண்ணல, அது ஒரு டெஸ்ட் பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த டாப்பிக்குக்கான டெஸ்ட்டு அடுத்தது அப்லோட் பண்ணுவேன். இந்த விஜயநகர பீரியடுக்கு, அதாவது இந்த லெசனுக்கு டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வாங்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.